வணக்கம். தமிழுடன் செய்தி கேளாம். மயிலாடுதுறையில் ஐயப்ப சுவாமி வேடம் அணிந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாடகி இசைவாணி மற்றும் இயக்குனர் ரஞ்சித் மீது புகார் மனு அகில பாரத இந்து மகாசபை நிர்வாகிகள் அளித்தனர். மயிலாடுதுறையில் அகில பாரத இந்து மகாசபை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயக்குனர் ரஞ்சித் மற்றும் பாடகி இசைவாணி மீது புகார் மனு இன்று அளிக்கப்பட்டது. முன்னதாக ஐயப்ப சுவாமியை பற்றி தவறாக சித்தரித்து பாடல் வெளியிட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஐயப்பன் வேடமணிந்து வந்த நபர் மனுவுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தார். பின்னர் ஐயப்பன் வேடம் அணிந்து வந்த நபருடன் நிர்வாகிகள் ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். தொடர்ந்து இந்து மக்கள் மற்றும் தெய்வங்களை இனி வரும் காலங்களில் இழிவுபடுத்தி யாரும் பேசாதவாறு இந்து பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும். வழுவூர் வழிக்கரையான் ஆலயம் ஐயப்ப சுவாமியின் பூர்வீக இடம் என கூறப்படும் நிலையில் புராதன கதைகளை ஆராய்ந்து விரைந்து அக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்திட வேண்டும் என வலியுறுத்தி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து சென்றனர். அகில பாரத இந்து மகாசபா சார்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வழுவூர் வழிக்கரையான் என்கிற பாலசாஸ்தா வீரட்டேஸ்வரர் கோயில் திருப்பணி நடக்க வேண்டும், கும்பாபிஷேகம் நிறைவேற வேண்டும் என்று ஐயப்பன் வேடம் அணிந்து இன்று மாவட்ட ஆட்சியர் வழியாக முதல்வருக்கு மனு கொடுக்க வந்திருந்தோம். ஆனால் காவல்துறை எங்களை ஐயப்பனை வில்லை விடாமல் நீங்கள் மட்டும் செல்லுங்கள் என்றார்கள். நாங்களும் சென்று மனு அளித்திருக்கோம். அந்த மனுவில் என்ன நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, வழுவூரில் ரொம்ப புராதனமான பாலசாஸ்தா கோயில், இங்கே தான் ஐயப்பனோட பிறப்பிடம்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்துங்க, அந்த பழைய அந்த புராணங்கள்லாம் எடுத்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் நிறையா பேர் இழிவுபடுத்தி பாடிக்கிட்டே இருக்காங்க. இனி வரும் காலங்களில் அதேமாரி யாரும் செய்யக்கூடாது, இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் முதல்வருக்கு. அதே மாதிரி அந்த ஐயப்பனை இழிவுபடுத்தி பாடிய அந்த ரஞ்சித் இசைவாணியின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். முதல்வர் விரைந்து இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம், இந்த வழுவூரை அதாவது இந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சபரிமலைக்கு வருஷம் போகிறாரு, அது மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த ஐயப்பனோட பிறப்பிடம் இந்த வழுவூரில் இருக்கிற பாலசாஸ்தா கோயிலுங்கிறாங்க. அவர் நேரடியாக பார்வையிடணும். இந்த புராதனமான இந்த வரலாற்றை வெளி உலகத்துக்கு கொண்டு இந்த வழுவூர் கோயிலை நல்லா டெவலப் பண்ணணும். இந்துக்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வேணும். இந்த ரஞ்சித்தையும் இசைவாணியும் நடவடிக்கை வேணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்கோம். விரைந்து முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் அடுத்தடுத்து நாங்கள் சாலை மறியல் பெரிய பெரிய போராட்டத்தில் இறங்குவோம்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ராமநிரஞ்சன், மாநில பொதுச் செயலாளர், அகில பாரத இந்து மகாசபா.